ஏன்னா நீங்கள் போய் அதை வேணும் இது வேணும்னு சாமிகிட்ட கேட்க வேண்டியதில்லை. சாமி அப்படின்னு வந்து நின்னாவே உங்களை பற்றி வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ என்பது போல அவர் முருகப்பெருமானை அவதாரமாக இருப்பதனால எல்லாத்தையும் வாரி 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 வழங்கி கொண்டே இருக்கிறார். மூல பண்டாரம் வழங்குகிறான் முந்துமினோ என்று சொல்வதைப் போல அவர் நமக்கு அருளை வாரி வாரி கொண்டிருக்கிறார். இங்கே வந்து செய்ய வேண்டியது என்னென்னா தொண்டு தான் செய்யணும். அன்னதானம், அங்கே சர்வீஸ், இலை எடுக்கிறது, காய்கறி நறுக்கிறது எல்லாம் செய்தால் அவர் நம்மளை பார்த்து கொண்டே இருப்பார் என்பது தான் நீங்கள் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம். ஒரு முறை தென்காசி பாளையங்கோட்டை பகுதியிலேருந்து பாலசுப்ரமணியன் ஒருத்தர் வரார். சாமியை நெறிஞ்சு முள் நிறையா இருக்குது, அதில் போய் உட்காந்துருக்கிறாரு. அவர் எனக்கு ஃபோன் அடித்து சொல்கிறாரு, சாமி இது மாதிரி நான் சாமியை பார்க்கணும்னா. சாமியை பார்க்குறதுக்கு என்ன நான் ரெக்கமெண்டேஷனா வாங்க அப்படின்னா. வந்தவுடனே நான் சாமி சொல்கிறேன், இது மாதிரி தென்காசி பகுதியிலேருந்து அவர் ஐஏஆர் தலைவர் வர்றார் சாமின்னு, அவனை போய் பிரியாணி வாங்கிட்டு வர சொல்லு அப்படின்ட்டார். உடனே அவர் சைவ பிள்ளை, இது பிரியாணியெல்லாம் நான் எங்கே போய் வாங்குறது சாமி அப்படின்னு டிரைவர் விட்டு வாங்கிட்டு வர சொன்னார். உடனே பிரியாணி வந்த உடனே சாமி இந்த டிரைவர் எடுத்துகிட்டு வந்தான். நீ ஏன்டா எடுத்துகிட்டு வர்றேன், அவங்ககிட்ட கொடுறான்னு சொல்லி அவரை எடுத்துகிட்டு வர சொல்லி அவர் இன்னும் எலிவாலை தூக்குற மாதிரி கொண்டு வந்து வச்சார். அருள் வாரி வாரி வழங்கி கொண்டு இருக்கிறார். அன்றே அவர் ஜீவ சமாதி ஆகிறதுக்கு நான் 2004 நான் பழனியிலேருந்து குடந்தை போகிறேன். அப்போ பேசிக்கிறோம். அப்போ பேசும்போது இந்த இடமானது திருப்பதியை விட அன்னதானம் நடக்கக்கூடிய இடமாகவும் வளரும் என்று சாமி நான் பேசினோம். அதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. எல்லாருக்கும் வர்றவர்கள் யாருக்கும் பசியோடு செல்லக்கூடாது என்பது தான் சித்தர்களுடைய கொள்கை. சுவாமி இங்கே வந்தவொடனே ஏதோ ஒரு வகையில் காலையிலேருந்து உணவு கொடுத்து உங்களை எல்லாம் காப்பாது. நீங்கள் ஒரு கைப்பிடி அரிசி கொண்டு வந்து கொடுத்து சாமியினுடைய அருளை பெற்றால் போதும். எல்லாரும் நல்லா இருக்கணும். நான் கண்ணன் அடிகள் கும்பகோணத்தில் இருக்கேன். சாமிகளோடு இங்கே இருந்தவன் தான் நான். பழனியில் கல்லூரியில் பேராசிரியராக இருந்து சாமி நானும் சுற்றி திரிந்துருக்குறோம் இந்த பகுதியெல்லாம். அப்புறம் நான் அங்கே போயிட்டேன், சுவாமிகள் இங்கே இருந்துட்டார். அவருக்கு எனக்கு அவரை தெரியும் ஒரு சித்புருஷர்னு, அவருக்கு என்ன தெரியும் ஒரு சித்புருஷர்னு. அதனால் எங்களுடைய நட்பு நீடித்து கொண்டே இருக்கிறது. அதனால் அவர் விட்டு சென்ற பணிகளையெல்லாம் நாம் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறோம் என்று சொல்லி எல்லாருக்கும் ஆசீர்வாதம் சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.